ஒருத்தரோட மனநிலை தான் விஜய் சாரோட ஒட்டுமொத்த ரசிகர்களின் மனநிலை. இந்த ஜனநாயகம் தான் அவரோட கடைசி படம். ரசிகர்களோட அன்பு, பாசம், பக்தி, அவர் தான் உலகம். இந்த ரசிகராக இருந்தாங்க சார். முதல்ல சினிமா ரசிகர் சார். அனைவருக்கும் வணக்கம். இது விஜய் ரசிகரோட ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. ஸ்ரீராம் ராஜு விஜய் சாரோட தீவிர ரசிகர். இன்னைக்கு இவர் ஒருத்தரோட மனநிலை தான் விஜய் சாரோட ஒட்டுமொத்த ரசிகர்களின் மனநிலை. இந்த ஜனநாயகம் தான் அவரோட கடைசி படம். அப்படிங்கும்போது ஒரு ரசிகர் எல்லாருக்கும் மன கஷ்டம் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தளபதி நடித்த படங்களுக்கும் வராது, இதே கடைசி படம் அப்படின்றது அது 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 சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாது. உண்மை ரசிகர் எல்லாருக்குமே அது வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஒரு விஷயம் ஜெகன் சார் சொன்னார், நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். தொப்புள் கொடியை கட் பண்ணால் தான் குழந்தைய பிறக்கும். 10 மாதம் கர்ப்பத்தில் இருந்தாச்சு. அது அடுத்து இன்னொரு உலகத்துக்கு வரும்போது அப்போ ஏதோ ஒன்று அறுபடம் இல்லை விடுபடம். 10வது படிக்கிறான், 10வது முடிச்சுட்டு +1 போகணும்னா ஹைஸ்கூல்லேருந்து வெளியே அங்கேயே இருக்க முடியாது. அது மாதிரி +2 முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போகும்போது +2 நண்பர்களாக இருப்பாங்க, எல்லோரும் நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஆளுக்கு காலேஜ் போவாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம தாண்டி தான் போவோம். ஒரு மனிதன் அந்த பரிமாற்றம் தான் பரிமாண வளர்ச்சிமாங்க. ஒன்றே தேங்கியிருக்காம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறது தான் ஒரு மனிதனோட மோட்டிவேஷன் இருக்க முடியும். நிறைவு விட்டுட்டா அப்படியே தேங்கிடுவோம். அதனால் சினிமாவிலிருந்து சமூக சேவைக்காக, மக்கள் சேவைக்காக அவர் அரசியலுக்கு போடுறது வரவேற்புடைய விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதான் ரசிகர்கள் ஆனால் நம்ம ஸ்னீஸாக சொல்லிடுவோம். ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வச்சுங்களேன், அது தாய்கிட்ட இருக்காது. அனுப்பும்போது அப்பா அம்மா, அண்ணன், தங்கச்சி கூட இருக்கவங்க எல்லாரும் கண்ணீர் மல்கத்தான் பூந்தூருக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு அந்த கண்ணீர் துக்க கண்ணீர் இல்லை, அது ஒரு பொறுப்பான கண்ணீர். அந்த பொண்ணு கல்யாணம் வச்சு அனுப்பி வைக்கும். அப்போ அந்த கண்ணீருக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. துக்கத்தில் அழுகிறதுக்கும் அந்த கண்ணீரில் பல வகை இருக்குது. அது மாதிரி இப்போ இவர் கண் கலங்குறாருன்னா இது பூந்தோட்டுக்கு பொண்ணு அனுப்பும்போது ஒரு தாய் சிந்துற அந்த கண்ணீர் தான். தாய் அழுகுதுன்ட்டு கல்யாணம் பண்ணாமல் பொண்ணு இருக்க வீட்டில் இருக்க முடியுமா? அப்போ அது கல்யாணம் பண்ணி போயிடுது. அது மாதிரி விஜய் சார் ரசிகர்லாம் வருத்தப்படுறாங்க, தொடர்ந்து படம் நடிக்கணுங்கிறக்க அவர் இங்கேயே சினிமாவிலே தேங்கிட முடியாது. அடுத்து போகிறது அதுக்கு நம்ம ஜெயன் சார் சொன்ன மாதிரி நம்ம வாழ்த்தி அவரை அனுப்பணும். அதே சமயம் விஜய் சாருக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, இவர் மட்டும் இப்போ எப்படின்னா இது இப்போ இது கடைசி படம். இந்த படத்தை நம்ம எங்கெங்கே ஓடுதோ அங்கெல்லாம் போய் பார்த்துடணும். எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை நாள் போய் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறது ஒரு ரசிகரனோட அன்பு, பாசம், பக்தி, இதன் வெளிப்பாடு. ஆமாம், ஆக்சுவலி இது ஒரு தடவை போகிறாரு. இது பயணங்கிறத இது ரசிகனோட யாத்திரைன்னு சொல்லலாம். யாத்திரை எவ்வளவு அன்பு இருந்தால், வெளிப்பாடு இருந்தால் ஒரு ரசிகர் இந்த அளவுக்கு மாவட்டமாக, மாநிலமாக போகணும்னு ஒரு உத்தியோகம் இருக்கும். நான் இங்கே தான் சார். அப்போ இந்த மாதிரி நடிகர் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிகர் இருக்காங்கல்ல, இவங்களாம் ஆண்டவன் அவங்க கொடுத்த வரம் இவங்களாம். ஏன்னா ஓப்பன் சொல்றேன், இவர் அப்பா அம்மாவோட ஒரு பாசம் வச்சுக்க மாட்டார், அண்ணன் தம்பியோட ஒரு பாசம் இருக்காது ரசிகர் சொல்கிறேன். இவர் மட்டும் இல்லை, பொதுவாக. ஆனால் ஒரு ரஜினி சாரையோ, விஜய் சாரையோ, அஜித் சாரையோ அது அவரே ரசிகராக மாறிட்டா
எப்படித்தான் அவங்களுக்கு இந்த ஒரு வேகம் வெறி, அவர் தான் உலகம். அப்போ இப்படி ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும். அது ஒரு வியப்புக்குரிய விஷயம். இவருடைய யாத்திரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் சார் இருக்கு அப்படின்னா, இப்போ அரசியல் பயணம், உங்களுக்கு அரசியல் பயணம் போது நீங்கள் சினிமாவை டோட்டலாக ஓரம் கட்டி தான் அந்த பயணிக்கணும்னு இல்லை. உங்கள்கிட்ட யாரும் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. உங்கள் ரசிகரும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, மக்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அரசியல்வாதிகளும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த அரசியல் இருக்கட்டும், எவ்வளோ எதிர்கட்சி அரசியல்வாதி இருக்கட்டும், நீங்கள் சினிமாவில் நடிச்சுட்டு அரசியலுக்கு வாரிய கேட்க போகிறதில்ல. ஆனால் இது வரைக்கும் இருந்த எல்லாரும் அப்படி தான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாளைக்கு பதவியேற்புனா இன்னைக்கு நைட்டு அதோட சுந்தரமணிய படத்தை டப்பிங் முடிச்சுக்கிட்டு தான் பதவி ஏற்றாரு. அதோட முடிச்சு. ஏன்னா அப்புறம் முதலமைச்சர் ஆயிட்டார், பொறுப்பு வந்துருச்சு, பொறுப்பான பதவி. அப்படிங்கும்போது அப்போ சினிமாவை நிறுத்திட்டு முழுக்க அரசியல் இறங்கினார். அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பட்சத்தில் விஜய் சார் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். பவன் கல்யாண் பவன் கல்யாண் நடிச்சுட்டு தான் இருக்காரு. நம்ம ஒரு விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பித்தார், அவரும் எதிர்கட்சி தலைவராக ஆனார், அப்போ நடிச்சுட்டு இருந்தார். அதனால் இது ஒரு இடையூறு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒரு சினிமாவில் நடிக்கிறது உங்களுக்கு இடையூறுங்க நம்ம முடியாது. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் இதை தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மக்களுக்கு மேலே நம்பிக்கை வரணும். சினிமாவில் பயணிச்சுட்டு இல்லை ஒரு நம்ம வந்து மற்ற சில 10-11 நம்மளும் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து நினச்சிடக்கூடாது, அதில் வேறுபடணும். அப்பா உச்சத்தில் இருக்கும்போது சினிமா தூக்கி போட்டு அரசு பண்ணிட்டாருப்பா அப்படிங்கும்போது நம்மளுக்கு மக்களுக்கு நம்ம மேலே ஒரு முழு நம்பிக்கை வரும். அது ஒன்று தான் இதில் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறது. இப்போ விஜய் ரசிகர், அஜித் சார் இருக்கட்டும், ரஜினி சார் ரசிகராக இருக்கட்டும், விஜயகாந்த் ரசிகராக இருக்கட்டும், கமல்ஹாசன் ரசிகராக இருக்கட்டும், எந்த ரசிகராக இருந்தாங்க சார், அங்கே முதல்ல சினிமா ரசிகர் சார். எங்கள் சினிமா ரசிகர் சார் முதல்ல. இப்போ மலையாளியும் போவோம், தெலுங்கரும் போவோம், கன்னடரும் போவோம், வட இந்தியன் போவோம், என்ன சொன்னாலும் சார் அவன் இந்தியன் தானே, அவன் இந்திய குடிமகன் தானே. அதே மாதிரி தான் ரசிகர் எந்தெந்த நடிகர் ரசிகர் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவன் சினிமா ரசிகராக இருந்தால் தான் அவன் ஒரு நடிகர் ரசிகராக மாற முடியும். அந்த வகையில் எங்களுக்கு ரஜினி ரசிகரும் ரொம்ப பிடிக்கும், அஜித் ரசிகரும் எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க எங்களை வாழ வைக்கிறவங்க, எங்கள் சினிமா வாழ வைக்கிறவங்க. அந்த விஜய் சார் ரசிகர்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க விஜய் ரசித்தாலும் எங்கள் சினிமா வாழ வைக்கிறாங்க. அப்போ இந்த ரசிகர்கள்ங்கிறது இவங்க வந்து விஜயை ரசிக்கலாம், அஜித்தை ரசிக்கலாம், இன்னும் ரசிக்கலாம். ஆனால் பலன் அடைகிறது சினிமா. சினிமாவோட கியூவில் அவங்க, சினிமாவோட ஆணி வேறு பக்க வேறு எல்லாமே அவங்க தான். அப்படிங்கும்போது எங்களுக்கு எந்த நடிகர் ரசிகர்ந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு ரசிகர் சார். சினிமாவை நேசிக்கிறவன் இந்த நடிகர் ரசிகர் அது நடிகர் ரசிகர் கோவப்படக்கூடாது. அப்படி கோவப்பட சினிமா ரசிகர் இல்லைவன், அவன் இன்னொரு ரசிகர் வச்சுட்டு போக வேண்டியதான். சினிமாவை ஆத்மாத்மா நேசிக்கிற ஒவ்வொரு நடிகர், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எந்த டெக்னீஷியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர் என்ன ரசிகர், இவர் விஜய் ரசிகர் அப்படின்னா நாம் அவங்கள ரசிச்சிடும். அவங்க இல்லைன்னா யாருமே இல்லை. இப்போ திருப்பாச்சி வந்து படம் கொடுத்தான், எப்படி வெற்றி அடைஞ்சது, எப்படி வசூல் வந்தது, அந்த வசூல் யார் கொடுத்தா? வாய்ப்பை கொடுத்தது விஜய் சார், வசூலை கொடுத்தது அவரோட ரசிகர்கள். அப்போ நான் விஜய் சார் எந்த அளவுக்கு நான் விசுவாசம் பார்க்கணும், அதே மாதிரி விஜயோட ரசிகர்களையும் நான் விசுவாசம் பார்க்கணும். இன்றைக்கி வந்திருக்காருன்னா இந்த ஸ்ரீராம் ராஜுங்கிற ஒருத்தருக்காக இல்லை, இவர் ஒரு 1000 கோடிக்கணக்கான ரசிகர்களின் பிரதிநிதி. நான் இவரை மதிக்கிறது விஜய் சாரோட ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மதிக்கிறதுக்கு சமம். அதுக்காக நான் பார்த்துட்டு நான் வந்தேன். இது விஜய் சாருக்கு காட்டுற விசுவாசம் எப்படியோ அது மாதிரி ரசிகர்களுக்கு நான் விசுவாசத்தை காட்டும். அந்த வகையில் நான் அவர் வந்து பாராட்டி வாழ்த்துறேன். இன்னொன்று, விஜய் சார் நிறைய வேண்டுகோள்லாம் இருக்குது. பொதுவாக நீங்கள் வந்து நான் ஒரு உச்சத்தில் இருக்கேன், 200 கோடி
சம்பளத்தில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, மற்றவங்க சொல்கிறாங்க. நீங்கள் விட்டுட்டு போகிறது இந்த 200 கோடி மட்டும் இல்லை சார். உங்கள் படம் ஆரம்பித்தா விஜய் சார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ ஒரு படம் ஆரம்பித்தா அது சம்பளம் மட்டும் கணக்கில் இல்லை. அது 400 கோடி என்னை வீடு படிச்சுட்டு வருது. அதில் படம் எத்தனை தெரியுமா? எத்தனை ஜூனியர்ஸ் தெரியுமா சம்பாதிக்கிறாங்க? எத்தனை செட்டு இருக்குல்ல, எத்தனை கார்பெண்டர், எத்தனை செட்டாளுக்கு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை டெக்னீஷியன் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? தியேட்டருக்காரங்க அதில் பலன் அடைகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பலன் அடைகிறாங்க. உங்கள் சம்பளம் போக மிச்சம் எல்லாமே எங்கள் சினிமாக்காரங்க சம்பாதிச்சிருக்கு. அது யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் 200 கோடின்னு சொல்கிறீங்க, அது இல்லை. எங்களுக்கு என்ன லாஸ் சினிமாக்காரங்க ஒரு படத்தினால? உங்கள் படத்தில் தான் அவ்வளோ க்ரௌடு, அத்தனை டான்சர்ஸ், எத்தனை ஒரு நீங்கள் சாங் ஆடினீங்கன்னா பின்னாடி 200 பேர் ஆடுறாங்க. சின்ன படங்களை ஆட முடியுமா? 20 பேர் போட்டாலே பிடிச்சி திட்டார். 20 பேரா? 10 பேர் வச்சுக்கிறாங்க. மாஸ்டரில் 2000 சார். மாஸ்டரில் ஒரு சார் 2000 பேர். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் சாருங்கிற தனி ஒரு நடிகர் இல்லை, தனி மனுஷன் இல்லை. உங்களுக்கு பின்னாடி உங்களால் பலனடைகிற ஆயிரக்கணக்கான மக்கள், தொழிலாளர்கள், டெக்னீஷியன்கள். எங்களுக்கு வருத்தம் அப்படின்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி தொப்புளுக்கு இந்த தாய் சினிமாங்கிற தாய் கர்ப்பத்தில் இத்தனை வருஷம் இருந்து அந்த தொப்புளை கட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த உலகத்துக்கு போகிறீங்க. ஓகே, தொப்புள் கூட கட் பண்ணனால தாய் பசலாம் போயிடும். அதில் தாயை பார்க்கணும்ல, பால் ஊட்டின அது தாயை கற்பது 10 வருஷம் சும்மா தாயை கவனிக்கும்ல. அது மாதிரி நீங்கள் தாயை கவனிக்கணும். நீங்கள் முடிவு எடுத்துட்டியா? நான் விஜய் சார் பற்றி தெரியும், அவர் அந்த ஒரு டைலாக் போக்கில் வரும்ல, அதுதான் ஒரிஜினல். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அது அடுத்து நானே சொன்னாலும் மாற்றிக்க மாட்டேன் பாருல, அதுதான். அதனால் அவர் மாற்றிக்க மாட்டார். இருந்தாலும் நான் ஒரு சினிமா இயக்குனராக, நானாக இருக்கட்டும், ஜெகன் சாராக இருக்கட்டும், நம்ம பழனியோட பெருந்துரசி பழனியோட சாராக இருக்கட்டும், நாங்கள் சினிமாவிலேயே வாழ்கிறாங்க சார். இவர் சினிமாவட்டம் எங்கே சார் போவார்? நான் சினிமாவட்டம் எங்கே போவேன்? சினிமாவுக்கு பழனிராஜர் இங்கே தான் இருக்கணும் நாங்களாம். அப்போ நாங்கள் எங்கள் சினிமாக்கார எங்கள் ஆதங்கம் மறுபரிசீலனை பண்ணுங்க. உங்களுக்காக, அதுதான் உங்களுக்கு இல்லை, எங்களுக்காக, எங்கள் சினிமாவுக்காக, சினிமாங்கிற ஒரு தாய்க்காக. என்னண்ணா? இங்கே 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 ஒரு விஷயம். இங்கே வந்து நான் எங்கள் கட்சியை, நான் சினிமா கட்சி இப்போ தயவுசெய்து வேறு பாண்டவர்கள் இப்போ கேள்வி வைக்காது. நான் சினிமாக்கான பேசிக்கிருக்கேன், சினிமாக்கான பேசிக்கிருக்கேன், சினிமாவுக்காக பேசிக்கிருக்கேன், எங்கள் டெக்னீஷியனுக்காக, எங்கள் தொழிலாளருக்காக நான் பேசிக்கிருக்கேன், எங்கள் குடும்பத்துக்காக பேசிக்கிருக்கேன். அது 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 வேறு, அது வேறு. அது நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி இது சொந்த வீடு. இது கட்சிங்கிறது அது ஆஃபீஸு. அதனால் விஜய் சார் வந்து எங்கள் சினிமாங்கிறது உங்கள் தாய். உங்கள் அம்மா சோபா அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் சினிமாவும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அது மட்டும் பரிசீலனை பண்ணுங்கள். எங்கள் சினிமாவுக்கும் சந்தோஷமாயிரும், இந்த மாதிரி கண்கலங்க ரசிகர்கள் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாயிரும். ஒரே வார்த்தை தான், நீங்கள் உங்கள் அரசியல் பயணத்துக்கு நீங்கள் சினிமா நடிக்கிறது எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு உதாரணம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒரு உதாரணம். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சு நீங்கள் சினிமா ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மாதிரியே சினிமா ஓரம் கட்டிட்டு நீங்கள் முழுக்க மக்களோட பயணிங்க.